முஹிதீன் மௌலவி அவர்கள் இப்பொழுது வருந்து எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு பள்ளியிலையும் ஆமியா முஸ்லிம் ஜமாத்தை பற்றி இப்பொழுது அவதூறாக பேச முடியுமோ பேசி வருகிறார். அதில் ஒரு கருத்தை தான் எனக்கு முன்பு பேசிய சகோதரர் சையத் அஹமது சாஹிப் அவர்கள் சொன்னார்கள். முஸ்தாக் இஸ்லாம் அவர்கள் நீங்கள் மக்காவுக்கெல்லாம் ஹஜ்ஜி செய்ய போக வேண்டாம், இனிமேல் உங்களுக்கு ஹஜ்ஜி செய்வதற்குள்ள இடம் காதியான் அப்படி முஸ்தாக் சொன்னதாக ஒரு பையன் பகிரங்கமாக அல்லாவுடைய பள்ளியில் சொல்றாங்க. இவங்களுக்கு அல்லாவுடைய அச்சமே இருக்காதா? அல்லாவுடைய பள்ளியிலிருந்து சொல்றமே, நீ கண்ணால பார்த்திருக்கியா? அந்த நூலை நீ ஒரிஜினல் மூல நூலை கண்ணால பார்த்து மிஸ்ஸாக்குலாம் இப்படி சொல்றது நான் படிச்சேன் அப்படின்னு சொல்லி இருந்தா ஓரளவு ஆரிப்பு. அல்லாவின் பேரால எச்சரிக்கிறேன், அல்லாவுடைய லகனத்துக்கு நீ ஆளாயிடாதீங்க. உள்ளது சொல்லு, நேர்மையை எடுத்து சொல்லு, உண்மையை சொல்லுங்க. எவ்வளவு ஒருவா அஹ்மத் ஜமாத்தை பற்றி தப்பு தவறுமா எழுதி வச்சிருக்கிறத வச்சு நீ படிச்சுக்கிட்டு மக்கள் மத்தியில் சொல்லி அந்த மக்கள் அதை நம்பிக்கொண்டு நீனும் வழிகட்டு அவர்களையும் வழிகெடுத்து நரகத்தில் போய் இருக்க தீர்மானிக்காதீங்க. தயவு நரகத்தின் மனத்தில் வந்து கேள்வி கேட்பாங்க உங்கள்கிட்ட. உங்களுக்கு அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய தூதர்கள் உங்களோட வரவில்லையா? அப்படி வரும்போது காஜாமி அசரத்து மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? வந்தாங்க, நாங்க தான் கெடுத்தோம். ஒரு கூட்டம் சொல்லும், எங்களை வழிகெடுத்து அவர்களை கொண்டு காலகட்டில் போடுங்க, நாங்க போட்டு மிதிக்கணும். அதனால அஹ்மத் ஜமாத்தை பத்தி விமர்சனம் பண்ணுங்க, ஆனா ஆதாரங்களை எடுத்து வைங்க. முதல்ல காஜாமி அசரத்தை நிரூபிச்சுக்காங்க. அஹ்மத் ஜமாத்துடைய நூல்ல எந்த நூல்ல சொல்லியிருக்காங்க? ஏன்னா இன்று ஒவ்வொரு ஆமதியும் இன்று கூட இந்த ஹஜ் பயணத்தில் கூட உலக அளவில் பல ஆமதி முஸ்லிம்கள் போயிருக்காங்க மக்காவுக்கு ஹஜ் செய்வதற்கு. எங்களுக்கு காஜியானால் போய் ஹஜ் செய்யணும்னா எங்களுக்கு தேவையே இல்லை. நியாயமான காரணங்கள் இருக்கு. ஹஜ்ஜிக்கு வரக்கூடாது என்று சொல்கின்றார்கள் அவர்கள். அந்த ஒரு காரணத்தை வைத்துக் கொண்டே நாங்கள் செல்ல முடியும். இறைவா இவர்கள் தடுத்து விட்டார்கள். தடுத்த ஒன்றை இந்த அரசாங்கமே தடுக்கிறது. முழு உலகில முஸ்லிம்களை எங்களை வரக்கூடாதுன்னு முஸ்லிம் சொல்றாங்க. எனவே நாங்கள் போகவில்லை என்றால் இவங்களுடைய தவறான நடவடிக்கை காரணமாக அல்லாவுடைய பார்வை உண்மையாளர் தான். ஆனால் இன்னும் போய் கொண்டிருக்கும். அந்த அல்லாவுடைய பள்ளிக்கு இமர்மான் நபிகள் நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகப்பத்தின் காரணமாக அந்த மதீனாவுல சென்று அவர்களை என்ன சியார் செய்யும் நோக்கத்துக்காக சென்று கொண்டிருக்கும். எனவே அது பெரும் பொய். பன்றிகளை கொல்வார்கள் சொல்லி சியார் சாஹிப் யாரே சொன்னாங்க. ஆனா உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த ஜமாத்தின் அவர்களை சேர்ந்த ஆலிம்கள் வானத்தின் கீழ் கெட்டவர்களாக இருப்பார்கள். அதாவது பன்றிகள். குழப்பம் அவரிடம் ஆரம்பித்து அவரிடமே சென்று முடியும். இது எம்பெருமான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ், ஒரு மொழி. அவர்களின் ஆலிம்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 72 கூட்டத்தில் உள்ள ஆலிம்களை சொல்லி நானும் என் சாஹிபுகளும் எப்படி இருக்கின்றோமோ அப்படி அவரும் அவர் சார்ந்தவனும் இருப்பார்கள். அந்த ஒரு கூட்டத்தை 73வது கூட்டத்தை பிரிச்சுட்டு அந்த 72 கூட்டத்தை சொல்லும் போது அவர்களின் ஆலிம்கள் அப்படின்னு அந்த வானத்தின்கள் கெட்டவங்களாக இருப்பாங்க. கெட்டவங்க என்பதற்கு நபி மொழியிலையும் குர்ஆனையும் பார்க்கும்போது பன்றி என்று ஒரு பொருள். இவ்வளவு துணிஞ்சு பேசுகிறது நீங்க பொய்ய. இவ்வளவு இந்த சூரானுடைய குர்ஆன் ஹதீஸ குர்ஆனுடைய சார்ந்து சொல்லிட்டு இன்னும் நபியே வர முடியாது என்பதற்கு சில ஹதீஸ்களையும் சொன்னீங்க. அதெல்லாம் பொய்ன்னு எனக்கு முன்னு பேசிய மௌலவி சாஹிப்கள் நிரூபிச்சு காட்டியிருக்காங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த புகாரி முஸ்லிம் போன்ற நூல்களுக்கு விரிவுரையாக என்ன சொல்லியிருக்கின்றார்கள்? அந்த நூல் பேர் என்ன, தொகுதி என்ன, பக்கம் என்ன, அதெல்லாம் எந்த காலத்தில் எழுதப்பட்டது? இதெல்லாம் நீங்க தெரிந்திருந்தும் உண்மையை நன்றாக உணர்ந்திருந்தும் அல்லாஹ்வுடைய பள்ளியில இருந்து ஊர்களில் கூட்டம் போட்டு பொய்யை பரப்புகின்றீர்கள், குழப்பத்தை உருவாக்குகின்றீர்கள். குழப்பம் கொலையை விட கொடிது. இதுக்குரிய தண்டனையை நீங்க பெற வேண்டியது. உள்ளது சொல்லுங்களேன். எத்தனை கருத்துக்கள், உண்மையான கருத்து சொல்லுங்க. எங்கள் பக்கம் உண்மை இருக்கிறதா தயவு வாயை மூடிக்கொண்டே இருங்க. அதான் உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா அல்லாவுடைய தண்டனை தான். அல்லாவுடைய நபிய அடையாளங்களோட தகுதி உங்களுக்கு என்ன இருக்கு? பேசுறாரு. பெரிய பள்ளிவாசலும் சரி, குத்பா பள்ளிவாசலும் பேசியிருக்காங்க. எங்களுக்கு என்ன பேசுறாங்க என்பதற்கு ஆதாரம் கிடைக்க மாட்டாங்க. அவங்க பேசுறதுக்கு டேப் ரெக்கார்டு கேசட் கிடைக்க மாட்டாங்க. நாங்க இல்லாத சமயத்தில் பேச தொலைக்கிறாங்க. பேசுறவங்க கேட்டவங்க வந்து சொல்ல மாட்டாங்கிறாங்க. அதனால ரொம்ப சிரமமா இருக்கு. ஆனா
கேட்டதை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சி நாங்க ஆதாரம் எடுத்துருக்கோம். போலியான சரக்கு நிறைய வருது, போலியான கருத்துகள் பரப்பப்படுகிறது. போர்களை கண்டு ஏமாந்து விடாதீர்கள். புதுசா எது வந்தாலும் சரி அதில் ஈடுபாடு நமக்கு வரும். இப்படிலாம் சொல்லிட்டு இந்த போலிகள் என்றும் புதுசு என்றும் பல காரணங்கள் சொல்றாரு. அதுல அஹ்மத் ஜமாத்தையும் ஒன்று சொல்றாரு. நான் கேட்கிறேன், உண்மையையும் போலிகளையும் பிரித்தறியக்கூடிய சக்தி என்ன மாதிரி சாதாரண முஸ்லிம்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா உங்களுக்கே தெரியலையே. இது இந்த உலகம் மேலப்பாளைய நகரம் அறியுமே. யாரோ ஒருவன் அவுலியான்ட்டு வந்து உட்கார்ந்தான். அவன் லட்சணத்தை பார்த்தாலே, மூஞ்சியை பார்த்தாலே, மோரக்கட்டையை பார்த்தாலே, அவனுடைய ஆடையை பார்த்தாலே அவன் அவுலியாவுக்கு அருகது இல்லாத தகுதி இல்லாத ஒருவன். இது எல்லாரும் சாதாரண மனிதனை பார்த்துட்டு அவனை பார்த்து அறுவடத்தில் போயிருக்கான். பிச்சைக்காரனுக்கு காசை போட்டு போயிருக்கான். அவன் அவுலியான்னு போதில்ல. ஒரு சாதாரண பைத்தியக்காரனை, பிச்சைக்காரனை அடையாளம் தெரியாத நீங்கள், ஒரு போலியை கண்டு ஏமாந்த நீங்கள், ஒரு நபி எப்படி அடையாளம் கண்டு சொல்ல முடியும்? அது தகுதி உங்கள்கிட்ட இருக்கா? இது நான் சொல்லல, எனக்கு தெரியாது. மேலப்பாடத்தில் முஸ்லீம்களுக்கு சொல்ல போது எனக்கு தெரியும். இவெல்லாம் ஒரு ஆலிமாயா, அயோக்கிய, போலி, என்னென்ன திட்டாங்க தெரியுமா? திட்டியவர்கள் யார், என்ன திட்டார்கள் என்பதை நான் சொல்ல விரும்பல. ஊரே நாரிச்சு, பேரை நாரடிச்சு இழிந்தவன். இவெல்லாம் ஒரு ஆலிசா கிடையாது. ஒரு பைத்தியக்காரனை பார்த்து, பிச்சைக்காரனை பார்த்து அவுலியான்னு போய் பின்னால போயிட்டான். இவன் அல்லாவோட பிள்ளை நின்று அல்லாவோட போய் சத்தியமாக நான் அவ்வாறு செய்யவில்லை. இதெல்லாம் எப்ப தெரியுமா? அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தினுடைய ஸ்தாபகர் இமர்மான் நபிகள் நாயகர் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிக்கப்பட்ட ஒரு நபியை, இறைவன் இந்த உலகத்தில் இமாம் மஹ்தியாக நியமிக்கப்பட்ட ஒருவரை இழிந்தவன் என்றும் தரக்குறைவான வார்த்தை நீ பேசியிருக்கீங்க. அப்படி பேச சிந்திச்சு பாருங்க, நெஞ்சுக்கு மனசாட்சியோட சிந்திச்சு பாருங்க. இறைவன் சொல்லியிருக்க ஆமல் சலாத்துக்கு, உன்னை யார் எதை கொண்டு இழிவுபடுத்திருந்தார்களோ அதே இழிவை, அவமானத்தை நான் அவர்களுக்கு வழங்குவேன். இந்த இல்ஹாம் மீது, வஹி மீது இந்த மேலப்பாளையத்தில், தமிழ்நாட்டில், இந்தியாவில் யாருக்கா சந்தேகம் இருந்தா செய்து பாருங்க. ஏன்னா அதுக்கு ஒரு தண்டனை நீங்க அனுபவிப்பீங்க. பிறகு காத்தவனை பத்தி சொல்லிட்டாங்க. நீங்க அடுத்து செய்யணுமானா ஒண்ணு அதுல இல்லைன்னு சொல்லணும். மௌலை சாஹிப் சொன்ன அந்த ஆதாரங்கள் எல்லாம் அப்படியே இல்லை, அப்படி ஒரு நூலே கிடையாது, இதோ நான் வைத்திருக்கிறேன் பாருங்கன்னு காட்டணும். அப்படி இல்லைன்னா எனக்கு தெரியாது, அதெல்லாம் படிக்கல, நாங்க மதரசால 7 வருஷம் மண்ணெளி போட்டதெல்லாம் எதுக்கு, இதுதான், இதெல்லாம் நாங்க படிக்கல, கண்ணால பார்க்கலங்கிற ஒத்துக்கொள்ளுங்க. இந்த ரெண்டுல எதை செய்ய போறீங்க? ஒன்னு அவர் சொன்னது பொய் நிறுவீங்க. இந்த குர்ஆன் ஆதாரம் அப்படி இல்லை, ஹதீஸ் ஆதாரங்கள் அப்படி இல்லை, அந்த ஹதீஸ் நூலுக்கு அவர் கூறிய விரிவுரையும் அப்படி இல்லை, அப்படி ஒரு நூலே கிடையாது, பத்துகுல் பாரி கிடையாது, அது கிடையாது சொல்லி நிறுவீங்க. பக்கத்தை கொண்டாடு. முடியாது, உங்களால முடியாது. ஏன்னா அந்த நூலை நீங்க கண்ணால பார்த்துருக்கீங்க, படிச்சிருப்பீங்க. நீ மதத்தால படிக்காட்டாலும் இப்பொழுது படிச்சிருப்பீங்க. இல்லாட்டா ஒப்புக்கொள்ளுங்க, எங்களை அறியாம எனக்கு தெரியாம சொல்லிட்டோம், ஒத்துக்கொள்ளுங்க. அதற்கப்புறம் இன்னும் சில விஷயங்களை சொன்னேன். எவ்வளவு பெரிய குழப்பத்தையும் வெறியையும் மக்கள் மத்தியில் உண்டாக்கிட்டான்னு பாருங்க. அந்த இமாம் அமல் இஸ்லாம் அவர்கள், இமாம் மஹதி முஸ்தாக் அமல் இஸ்லாம் அவர்கள் ஒரு கனவு கண்டாங்க. இவர்மான் நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகனார் அன்னை ஃபாத்திமா அவருடைய மடியில ஒரு சிறு குழந்தையாக படுத்திருப்பதாக, சிறு குழந்தை போல் படுத்திருப்பதாக ஒரு கனவு, ஒரு கஷ்டம். இதற்கு எவ்வளவு கண்ணு, காது, மூக்கு வச்சு மக்களுக்கு வெளியே ஊற்றாரு பாருங்க. பாத்தியாளா, அன்னை ஃபாத்திமாவுடைய மடியில் சொல்லிட்டு, அயோக்கியன், மோசமான ஆளு, பச்சை கிறுக்கன், துன்யாவில் அவனை போல் அயோக்கியன் யாருமே இருக்க முடியாது, என்ன வாசகத்தை சொன்னாலும் அவருக்கு பொருந்தும். இவ்வளவும் அவர் கொடுத்த நவதுபில்லா நவதுபில்லா நவதுபில்லா. கனவுளை பத்தி உங்களுக்கு அற்ப அறிவாவது ஆனா ஆவனா தெரியுமாயா? கனவுளை பத்தி வகி என்ற பேர்ல வகி ஒரு ஆய்வு, பெரிய ஆராய்ச்சியாளர். நபி ஒரு சாதாரண மனிதன், பிச்சைக்காரனே அவுலியானே அடையாளம் கண்டு கொள்ளாத நீங்கள் நபி எங்க அடையாளம் கண்டு கொள்ள போறீங்க? வகையை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? தேனி இருக்கிறது, அது எங்க போகும் தெரியுமா? மலர்களை தேடி செல்லும், தேனை கிட்டு. இன்னொரு ஈ இருக்கு, அது மலத்தை தான் நோக்கி போகும். அது மலர்கிட்ட, மலரின் பக்கம் செல்லாது, மலத்தின் பக்கம் செல்லும். அதுக்கு அந்த மரம் தான்
பீ தான். இப்படிப்பட்ட நீங்க வகையை பத்தி நபியை பத்தி பேசுறது ரொம்ப ஆச்சரியம். சரி பேசுங்க. ஆனா இவ்வளவு சொல்லியிருக்கீங்க. கனவுல அடிப்படையில ஒரு சின்ன கனவுல எதையும் காணலாம், எப்படியும் காணலாம். அதுக்கு அர்த்தமே தனி, கனவுடைய பொருளே தனி. கனவுல ஒரு சம்பவம் இந்த இடத்துக்காக சொல்லி காட்டுறேன். ஒரு பெண் கனவு காண்றான். அதுல கனவுகளுக்கு இமாமிடம் அர்த்தம் கேட்பதற்கு வெட்கப்பட்டு, ஏன்னா அது கனவு அப்படிப்பட்ட கனவு. தான் ஒரு நகரின் வீதியிலே நிர்வாணமாக படித்திருப்பதாகவும் போவோர் வருவோர் தன்னை முத்தமிட்டு செல்வதாகவும் ஒரு பெண் கனவு வாங்குற சொல்ல முடியுமா? ஏதா என்னடா இப்படிப்பட்ட ஒரு கனவு கண்டோம். ஆனா அது உண்மையான கனவு, தெளிவாக கண்டிருக்கு. இதை பத்தி தெரியணுமே. கண்டது சாதாரண பெண் அல்ல, ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்த இளவரசி. உடனே தன்னுடைய சீட பெண்ணை தோழியை அழைத்து கனவுகளுக்கு புருஷர்களுடைய இமாமிடம் சென்று இந்த கனவுக்கு பொருள் கேட்டுவாங்க. அந்த பெண் வந்தவரிடம் கனவுக்கு அர்த்தம் இருக்கிறான். இந்த மாதிரி ஒரு கனவு. அந்த இமாம் அவர்கள் ஏறிட்டு பாக்குறாங்க. பார்த்து சொல்றாங்க, பெண்ணே அந்த கனவை கண்டது நீ அல்ல, கண்ட பெண்ணை வர சொல், கனவு கண்ட பெண்ணை வர சொல். கனவை பார்த்த உடனே சொல்றாரு, அந்த முகத்தையும் பார்க்கிறார். இந்த கனவை நீ கண்டிருக்க முடியாத, இந்த கனவை யார் கண்டாலும் அவனை வர சொல். உடனே இந்த பெண் போய் தோழி போய் அந்த பெண்ணிட்ட சொல்லிவிட்டார். இப்படி அவர் சொல்லிவிட்டார். அப்படியா, சரி இந்த அவள் வருகிறார். வந்த உடனே பார்த்துட்டு அதுக்கு பொருள் சொல்றார். நீ படிச்சிருப்பிய, கண்டிப்பா படிச்சிருப்பிய, இந்த நூல்ல இருக்குன்னு கூட தெரியும், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சொல்றாங்க தெரியுமா? வருங்காலத்தில் நீ ஒரு நாட்டின் பேரரசியாக மாறுவாய், இந்த நாட்டிலே ஒரு பெரிய கால்வாயை தோண்டுவாய், இந்த மக்கள் அந்த கால்வாயின் மூழ்கி இன்பத்தை சுகத்தை அடைவார்கள். பாருங்க, கண்ட கனவு என்ன பொருள், அதனுடைய பொருள் என்ன? கனவுக்கு தனி விளக்கம். ஒவ்வொரு ஆளுக்கு ஏற்ப கனவுடைய பொருள் மாறுபடும். ஒரே கனவை ரெண்டு பேர் காண்கிறான். ஒரு ஆள் பாங்க சொல்ற மாதிரி கனவு வாங்குறான், வந்து அர்த்தங்க இப்படி ஒரு கனவு கண்ட பாங்க சொல்ற மாதிரி என்ன அர்த்தம்? அந்த இமாம் பாக்குறாங்க, ஏறிட்டு பார்த்துட்டு நீ ஹஜ்ஜுக்கு போகு. அடுத்த சில நாட்களுக்கு அப்புறமா இப்போ இன்னொரு வர அதே கனவை சொல்றேன், நானும் பாங்க சொல்ற மாதிரி கனவு கண்டேன், உன் திருட்டு குற்றத்தில் அகப்பட்டு உன் கை துண்டிக்கப்படும். ரெண்டு பேரும் பாங்க சொல்றான். ஐயா, ஆளுக்கு ஏற்ப கனவு பொருமா? சரி, இப்ப சொல்றவங்கள்ட்ட இமாம் ஆமலை அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கண்டார்கள், உண்மை. அது கண்ட கனவு கஷ்பு. ஒரு குழந்தையாக அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மடியில படுத்திருந்தாங்க. இவர் இமாம் மஹ்தி என்பவர் நபி, எமர்மா நபிகள் நாயர் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தில் வந்தவர், அந்த குடும்பத்தை சார்ந்தவர். என்னுடைய தாய் அன்னை பாத்திமா என்பதற்கு அது பொருள். அதான் வேற எந்த பொருளும் கிடையாது. நூகனுடைய மகனை பத்தி சொல்லும் போது, என் மகன் அல்லவா, இவன் நீரில் மூழ்கி சாக போகின்றானே, இறைவா இவனை காப்பாற்றக்கூடாது என்று கேட்கும் போது இறைவன் சொல்கிறான், நூகே அவன் ஒன்னை சேர்ந்த உன் குடும்பத்தை சேர்ந்தவன் அல்ல என்று. எனவே இவர் ஒரு நபி என்பவர், நபியின் வாரிசு தான் நபியா இருக்க முடியும். இந்த கனவுக்கு அதான் ஆதாரம் வேணும்னா நீங்க அவுலியாக்களுடைய வரலாற்றை கொஞ்சம் படிச்சு பாருங்க. படிச்சிருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். தெரியலன்னா கொஞ்சம் நடந்து போய் எத்தனையோ அவுலியாக்கள் சிலர் இதே போன்ற கனவை இன்னும் இதை விட அதிகமாக கண்டிருக்கிறார்கள். இதே கனவு ஐயா, ஒரு அவுலியா அன்னை பாத்திமாவுடைய மடியில நான் பால இருந்துகிறேன், குழந்தையா இருந்து ஒரு பெண்ணுடைய மடியில படுத்திருந்து கனவு கண்டதா கஷ்டம் கண்டதா சொல்றாங்க. அவன் அயோக்கியன், நவுதுபில்லா, பச்சை அயோக்கியன், இழிவானவன். சொல்லுங்க அந்த அவுலியா பேரையும் சொல்லி அது எந்த நூலும் யார் கண்டாங்க சொல்லல. நீங்க முடிஞ்ச கண்டுபிடிங்க, முடியாட்டா இல்லன்னு சொல்லுங்க, அதான் எனக்கு தெரியல சொல்லுங்க, நான் அடுத்த கூட்டத்தில் சொல்றேன். அந்த அவுலியா பத்தி நீங்க பேசுவியா? அந்த மக்கள் சொல்ல வேண்டியதானே, அவர் கண்ட கனவு அது இப்படி சொல்லு, அந்த அவுலியா கண்டாரே அந்த கனவு உண்மை, அதுக்கு அர்த்தம் இது, சாக்கெல்லாம் கண்டதா அப்படி போய் அப்படி சொல்லிட்டு அதையும் சொல்லி காட்டு. இதே மாதிரி கனவு பெரிய அவுலியா கண்டிருக்காதியா, அதை பார்த்து காப்பி அடித்தான் சொல்லிட்டாருன்னு சொல்லு, அதை விட்டார். அதனால தயவுசெய்து நாக்கு அடக்கி பேசுங்க. நாக்கு இருக்கிறது என்பது ரொம்ப பேச வேண்டாம். அல்லாஹ்வுடைய தண்டனை ஒண்ணு இருக்கு, இறையச்சம் தக்குவா மனத்துல வச்சுடுங்க. யாரை பத்தி பேசுங்க, உண்மையா பொய்யான்னு விளங்கி இடம் தெரிஞ்சு கிடக்கும். மக்கள்கிட்ட குழப்பத்தை ஒன்று பண்ணக்கூடாது. இதே போன்று பிற அமைப்புகளை சேர்ந்த உலமாக்களும் ஆம ஜமாத்தை பத்தி தப்பும் தவறாக விரிவிட்டக்கூடிய அளவுல
இல்லாத பொல்லாதை மக்கள் மத்தியிலே பரப்பி வருகிறார். தயவுசெய்து ஊர் மக்கள் தான் கேட்டுக்கொள்வது ஒன்றுதான். ஆஜாமி ஆசரத்து சொல்லுதான் உண்மை நம்பி போறாங்க போங்க, எனக்கு ஒண்ணும் இல்லை. அந்த மிஸ்தாக்குல் அஹமது இஸ்லாம் அவர் என் பாட்டனோ பூட்டனோ கிடையாது. அவர் எனக்கு சொத்து தரல, சுகம் தரல. அவர் இந்த மேலப்பாடத்தில் பிறக்கவும் இல்லை, நான் பஞ்சாப்ல பிறக்கவும் இல்லை. ஆனால் எம்பெருமான் நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த நபியின் அடையாளம் விட்டு பொருந்தி இருந்து ஒப்புக்கொண்டிருக்கேன். உங்களுக்கு வந்து பாருங்க, கேளுங்க, உங்களுக்கு உண்மை தெரிஞ்சா ஒப்புக்கொள்ளுங்க. ஆனால் ஒரு ஆள் சொன்னதை மட்டும் நம்பி நீங்க விட்டு விட்டீர்கள் என்றால், அந்த உண்மையை தெரிய மறுத்து விட்டீர்கள் என்றால் அதுக்குரிய நஷ்டம் உங்களுக்கு தான், அவருக்கு அல்ல. எனவே நாங்கள் சொல்றதை நீங்க கேளுங்க. என்ன சொல்றாங்க? இப்படி இருக்காங்க, காஜாமி சொல்லியிருக்காரு, அதோ தௌஹீதை சேர்ந்தவர்கள் இப்படி சொல்லியிருக்காங்களே, இந்த தப்லீக் வாலா அவளை வெட்டுங்க குத்துங்க சொர்க்கம் உங்களுக்கு கையில கிடைக்கும் சொல்லி சொர்க்கத்துக்கு எங்களுக்கு அடையாளம் தந்திருக்காரு, காத்தியாலை கொண்ட சொர்க்கம் சொல்றாரு. இது என்னங்க? அந்த அளவுக்கு என்ன உங்கள்கிட்ட இருக்கு? என்கிட்ட கேளுங்க. என்கிட்ட தைஸ் அவர் சொன்னதையும் சொல்லி கேளுங்க. அதை நீங்க செய்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. எனவே எங்களை பற்றி எந்த கருத்துகள் சொன்னாலும் சரி, நீங்க தயவு எந்த நேரத்திலையும் வரலாம். மௌலவி சார் சொன்ன மாதிரி என் கதவு திறந்தே இருக்கிறது. நீங்க வந்து அந்த கேசட்டை தாருங்க, அது கரெக்டா அந்த கருத்தை சொல்லுங்க, அதுக்கு ஒரு விளக்கத்தை தரோம். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, இறைவனை சத்தியம் செய்து கூறுகிறேன், எங்களை பார்த்து முஸ்லிம்கள் என்று சொல்வதற்கு இந்த உலகிலே எவருக்கும் அருகதை கிடையாது. அந்த தகுதி இல்லை உங்கள்கிட்ட. ஏன்னா முழுக்க முழுக்க நீங்க ஷிர்க், பித்அத், வழிகேடு அத்தனை நீங்க தான் இருக்கீங்க. கடந்த ஆண்டுகளில் நாங்கள் பார்க்கிறோம், குர்ஆனை படிக்கிறோம், ஹதீஸை படிக்கிறோம், உங்களுடைய சொற்பொழிவுகளை கேட்கிறோம், உங்களுடைய கருத்துக்களை கேட்கிறோம். குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு மாற்றமாக நீ என்னென்ன பேசுறீங்க, என்னென்ன செய்கிறேன் என்பதை தெரிய வருது எங்களுக்கு. இவ்வளவு கண்கூடாக நாங்கள் கண்டிருந்தோம், பார்த்திருந்தோம், கேட்டிருந்தோம். நாங்க மாற எவ்வளவு இடையூறு பண்றீங்க எங்களுக்கு. கூட்டத்துக்கு போக கூடாது. உங்க ஈமான்ல உறுதி இருந்தா, உங்களது கொள்கையில உறுதி இருந்தா, இப்ப தௌஹீத் கூட்டம் நடந்துட்டு அவங்க சொல்லிடுவாங்க, இந்த அமீர் கூட்டம் அவர்கள் முஸ்லிம்களே இல்லை, முஸ்லிம்களா இருந்தா தானே கேட்கணும், அந்த கூட்டத்துக்கு போகாதீங்க. ஏன் தெரியுமா? இந்த கூட்டத்துக்கு வந்தாச்சுன்னா அந்த கருத்தை எடுத்து சொல்லுவோம், அந்த ஆதாரத்தை எடுத்து வைப்போம், போய் கேளுங்கன்னு சொல்லுவோம். கேட்டாச்சுன்னா பதில் சொல்ல முடியல, பதில் சொல்ல முடியல, மண்டை பிச்சுக்கிறாங்க. இதுக்கு வழி என்னது? போகாதே, கூட்டத்துக்கு கேட்காதே, அவர்கள் முஸ்லிம்களே இல்லை. இதே தௌஹீத்காரன் சொல்லுவான், சொன்ன ஜமாத் கூட்டத்துக்கு போய் கேசட் எடுத்துட்டாங்க. ஏன்? அவன் ஒன்னு நடக்கணும், உடம்பு குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமா பேசுவாங்க, அதுக்கு பதில் சொல்றேன். உங்க ஆட்களை வர சொல்லுங்களேன், உட்கார்ந்து கேட்க சொல். எங்களது நாங்கள் எடுக்கின்ற பேச்சுகளை போட்டு கேளு, கேட்டு என்ன தப்பு குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு மாற்றமாக இருக்கிறது என்பதை மறு கூட்டம் போட்டு சொல்ல. நீங்க அவ்வளவு மோசமா போச்சா, பலவீனமா போச்சா, கெட்டு போச்சா? உங்க இஸ்லாம் அவ்வளவு பலவீனமா இருக்கு. உங்கள் பக்கம் உண்மை இருந்தால், சத்தியம் இருந்தால், நேர்மை இருந்தால் எங்கள் கூட்டத்துக்கு வர சொல்லும். அல்ல எங்களை அவங்க ஆட்களை அனுப்புங்கள். இதை போய் கேட்டு வா, அதுக்கு ஆதாரத்தை கேட்டு வா, இதுக்குள்ள விளக்கத்தை கேட்டு வா, அனுப்புங்களேன். எங்க பக்கத்துல தப்பு இருக்குல்ல, நிச்சயம் வரமாட்டான்ல. நாங்க நினைக்கிறோம் நிச்சயம் எங்க பக்கம் உண்மை இருக்கு, சத்தியம் இருக்கு, உங்கள் பக்கம் ஏமாற்று இருக்கு. மக்களே உங்களை வழிகெடுக்கின்றார்கள், உங்களை ஏமாற்றுகிறார்கள், உங்களை திசை திருப்புகிறார்கள், உங்களுக்கு தானும் கேட்டு உங்களை கெடுக்க விரும்புகிறார்கள். இந்த ஊரில் பிறந்தவன் என்ற காரணத்தினால, இந்த ஊர்வாசி என்ற முறையில நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்றேன். அவர்கள் எந்த கூட்டம் சொன்னாலும் சரி, எதை பத்தி, குறிப்பாக அஹ்மத் ஜமாத்தை பத்தி, எங்களை பற்றி எது சொன்னாலும் எங்களிடம் கேளுங்க, விளக்கம் கேளுங்க. கேட்டுவிட்டு எந்த முடிவு எடுங்க, அது உங்களுக்கு சுதந்திரம். எங்களை பார்த்து நீங்க காவிரிகள் திருட்டு போங்க, ஆனா விளக்கம் கேட்டு முடிவெடுங்க. கேட்காமல் முடிவெடுக்காது முடிவு, அது தவறு. அந்த தவறை செய்ய வேண்டாம் என்று உங்களை கேட்டுக்கொள்றேன். பிறகு அஹ்மத் ஜமாத்துக்கும் அஹ்மதி அல்லாதவர்களுக்கு இடையில ஒரு முக்கியமான வேறுபாடு தௌஹீத். எல்லா நயமா எதுக்கு வர்றாங்க தெரியுமா? இறைவன் ஒருவன், அந்த ஒருவனையே வணங்க வேண்டும் என்பதை நிரூபிக்கத்தான் வர்றாங்க. இப்ப இந்த உலகத்துல தௌஹீத் ஜமாத் ஒன்று தோன்றி இருக்கிறது, அதுக்கு என்ன அர்த்தம்? அவன் போலி தௌஹீத், அது வேற விஷயம். அவனோட தௌஹீத் இல்ல ஷிர்க் இருக்கு, அது வேற விஷயம். தௌஹீத் ஜமாத் ஏன் உருவாக்குனாங்க? ஏன்னா மத்தவங்க பூரா தௌஹீத் இல்லைங்கிறது அவனுக்கு தெரியுது. அவ்வளவு அவர் கூட்டம் கபரை வணங்கிட்டு இருக்கு, இந்துக்கள் பூரா சிலை வணங்கிட்டு இருக்கான். அந்த கிறிஸ்தவர்களோ ஒரு மனித ரசூலை கடவுளாக்கி கடவுளுடைய அம்சத்தை கொடுத்து வணங்கிட்டு இருக்கான். இப்படி முழு உலகம் சிறுக்குல மூடி இருக்கு. எனவே இதெல்லாம் வணங்கக்கூடாது என்று சொல்வதற்காக தௌஹீத் ஜமாத் வந்து, தௌஹீத் ஜமாத் என்பது ஒரு அடையாளம், தௌஹீத் இல்லைங்கிறது. அப்ப எப்ப உலகத்துல தௌஹீத் மறைந்து விட்டதோ அப்பொழுது தௌஹீத் ஏற்படுவதற்கு இது போன்ற சில அமைப்புகள், ஜமாத்னு சொல்ல முடியாது, அமைப்புகள், சங்கங்கள் வரதில்லை. அல்லாஹ்வுடைய சுன்னத் அப்படி இல்லை. முழு உலகிலும்
உலகில் தௌஹீத் மறைகின்ற போது அந்த தௌஹீதை நிலைநாட்டுவதற்காக இறைவன் செய்த ஏற்பாடு என்னவென்றால் ஒரு நபி அனுப்புறது. இவர் முசாக்குலாம் அவர்கள் நபியா இல்லையா என்பது வேறு விஷயம். ஆனா இப்ப வர வேண்டிய ஒரு நபி, ஏன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் இப்ப வரணும். தௌஹீத் ஜமாத்தை எப்ப நீங்க உருவாக்கிட்டோ அப்பொழுது வரணும். இமாம் மஹ்தி வந்திருக்கணும், வந்து தௌஹீதை உருவாக்கி இருக்கணும். அவ்வளவு தௌஹீத் முஸ்லிம்கிட்டே தௌஹீத் இல்ல பாருங்க, முஸ்லிம்கள் அவ்வளவு வரும் ஷிர்க்ல மூழ்கி போயிருக்கான். எனவே இது ஒரு அடையாளம் தெரிஞ்சிடுது. சரி, இவன்கிட்ட தௌஹீத் இருக்கா இல்லையே? சுத்தமா இல்ல. நேரம் இல்லாதனால விரைவா பேசிட்டு போறேன், சுருக்கமா பேசிட்டு சொல்றேன் கேளுங்க. இறைவனுக்குரிய பண்புகளை இறைவன் அல்லாத நபிமார்களுக்கும் அவுலியாக்களுக்கும் நீங்க கொடுக்குறீங்க. அவுலியாக்களுக்கு சொல்றாங்க, அவன்கிட்ட கேட்க கூடாது, அவன் கேட்டா பதில் சொல்ல மாட்டாங்க. இறைவனுக்குரிய தனிப்பெரும் சிறப்புகள், தனிப்பெரும் பண்புகள் சில உள்ளன. இறைவனுக்கு மட்டும் உயிரோடக்கூடிய சக்தி உண்டு. அந்த சக்தி இறைவன் அல்லாத ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருக்கிறதாக எல்லா முஸ்லிம்களும் நம்புறாங்க, அஹ்மத் ஜமாத்தை தவிர. அதுக்கு அவன் காட்டுற ஆதாரம் என்ன தெரியுமா? இறைவனது கட்டளையினால், இறைவன் கட்டளை கொடுத்தான், இறைவன் கட்டளையினால் உயிர் கொடுத்து எடுப்பார். இறைவனது கட்டளையினால் அவர் களிமண்ணால் பறவை செய்து படைத்தார். இந்த கட்டளை கொடுத்த உடனே அவர் படைச்சிட்டாருன்னு ஒரு நம்பி உண்மையிலே நம்புறாங்க. அதான் வைத்திருச்சினாரு. ஆண்டவனே, உங்களுக்கு மூளை இல்லாம எங்க போச்சு? குர்ஆன் ஞானமே இல்லையா? ஹதீஸ் ஞானமே இல்லையா? ஒரு மொழியை பற்றிய அடிப்படை அறிவோட கிடையாதா? இப்படியெல்லாம் நினைக்கிறோம். வேதனைப்படுறது வேதனுடைய வெளிப்பாடு தான் இந்த பேச்சு. எனவே இறைவனுக்கு மட்டும் உயிரிடக்கூடிய சக்தி, இறைவனுக்கு மட்டுமே படைக்கக்கூடிய சக்தி ஒரு மனித ரசூலுக்கும் இருப்பது என்று நம்புவதனால நீங்க ஷிர்க்ல மூழ்கிட்டியோ, முஷ்ரிக் ஆயிட்டியோ, தௌஹீத் உங்கள்கிட்ட இல்ல. ஒரு சொல் அல்லாஹ்வுக்கு வரும்போது ஒரு பொருள், அதே சொல் அல்லாஹ் அல்லாத ஒரு மனிதனுக்கு வரும்போது வேறு பொருள். இது குர்ஆனுடைய எத்தனையோ சொற்கள் எடுத்து காட்டலாம். குர்ஆன்ல எத்தனை சொல், ரஹீம் என்ற சொல் அல்லாஹ்வுக்கு வருது, அப்போ ஒரு அர்த்தம் கொடுக்கணும். ரசூலுல்லாஹ்வுக்கு வருது, அப்ப அதுக்கு அர்த்தம் வேற. ரசூலுல்லாஹ் அல்லாத சஹாபாக்களுக்கு வருது, அப்ப அர்த்தம் வேற. சாதாரண மனிதனுக்கு வருகிறது, அப்படிதான் அர்த்தம் வேற. ஒரே அர்த்தம் பொருந்தாது. அப்ப அல்லாஹ் உயிர் கொடுக்கிறான் என்றால், இறந்தவர்களுக்கு உயிர் கொடுக்கிறான் என்றால், அவன் எப்படி உயிர் கொடுக்கின்றான இறந்தவர்களுக்கு, அதே மாதிரி ஒரு நபி கொடுக்க முடியாது. நபியின் உயிர் கொடுத்தல் என்பது ஆத்மீகமான மரணித்தவர்களை உயிர் கொடுத்துதான். இந்த ஒரு அடிப்படையை உணராத காரணத்தினால் நீங்கள் ஷிர்கில் மூழ்கிவிட்டீர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும் தனிப்பெரும் ஒரு அடையாளமாக அற்புதமாக இந்த முல்லாக்கள் நம்பி கொண்டிருக்காங்க, மக்களையும் நம்ப வச்சிட்டு இருக்காங்க. நபிகள் நாயகம் ஒரு முறை பள்ளிவாசல்ல இருக்காங்க. அப்போ ஒரு சஹாபி தொழுதுட்டு இருக்காரு. அந்த சஹாபியை அழைக்கிறாங்க, அவர் வரல. தொழுதுட்டு இருக்கும்போது கூப்பிடுறாங்களேன்னு சொல்லி தொழுது முடிச்சப்படி வந்து என்ன கேட்கறாங்க, யார சொன்னா இங்க கூப்பிட்டீங்களா என்னங்க. முதல்ல அழைச்சனே ஏன் வரல? உடனே சஹாபி சொல்றாரு, நான் தொழுதுட்டு இருந்தேன். அல்லாஹ்வும் அவனது தூதரும் உயிர் கொடுக்கக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எந்த வார்த்தை வருதோ உயிர் கொடுத்தாருன்னு அதே சொல்ல அங்கேயும் வருது. உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்திற்காக அழைத்தால் அதற்கு நீங்க பதில் சொல்லுங்க. இந்த ஆயத்திற்கு, இந்த குர்ஆன் வசனத்துக்கு என்ன பொருள் சொல்றீங்க? ரசூலுல்லாஹ் வாழ்க்கை நடந்திருக்கு. தொழுது கொண்ட ஒரு ஆளை சஹாபி கூப்பிடுறாரு, உயிர் கொடுப்பதற்காக அழைத்திருக்கிறார். உடனே கேட்கிறாங்க, என்ன யா ரசூலுல்லாஹ் என்னது? இப்பொழுது ஒரு அற்புதமான சூரா பற்றி உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன், அது சூரா ஃபாத்திஹா, அதை நீங்க ஓதுங்க. இதுதான் சொன்ன உயிர் கொடுத்தது. அப்ப ஈமான்ல, ஆன்மாவுல, மார்க்கத்துல அவர் இறந்தவராக இருந்தால், உயிர் இல்லாதவராக இருந்தால், பலவீனமாக இருந்தால் அதை உயிர் கொடுப்பதற்காகத்தான் நபிமார்கள் வருகிறார்கள். சொல்ல பத்தி ஆண்டவன் குர்ஆன்ல எடுத்து சொல்றான். அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாளின் மீதும் உறுதியான ஈமான் கொண்டவர்களுக்கு பின்பற்றக்கூடிய மிகச்சிறந்த முன்மாதிரி இந்த தூதரிடத்தில் இருக்கிறது. குர்ஆன்ல ஒரு வசனையா மார்க்க சம்பந்தமாக, நபிமார்கள் சம்பந்தமாக என்ன சந்தேகம் தான் சரி, ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில எப்படி இருக்கு, அவங்க என்ன முன்மாதிரியை காட்டியிருக்காங்க. அப்ப உயிர் கொடுத்தல் என்பதற்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த விளக்கம் இதுதான். இறைவன் கூட உயிர் கொடுப்பதாக இருந்தால், இறந்தவர்களுக்கு உயிர் கொடுப்பதாக இருந்தால் உடனே கொடுக்க மாட்டான். அவன் இறந்த பிறகு அவன் நரகவாதியா இருந்த நரகத்தை அனுபவிப்பான், சொர்க்கவாதியா இருந்தா மனவங்களை போல் தூங்குன்னு சொல்லுவான். கடைசியில் கியாமத்தினால தான் எழுப்பான். கியாமத்துக்கு முன்னாடி எழுப்புறது இல்லை, அவனை உயிர் கொடுத்து எழுப்புவதே இல்லை. முதல்ல படைக்கிறான், அங்க வாழ்றாங்க, மரணிக்கின்றார்கள். மரணத்திற்கு பிறகு அவங்க ஒரு வாழ்க்கை இருக்கு, இடைப்பட்ட ஒரு வாழ்க்கை. அதற்கு அப்புறம் கியாமத்துல உயிர் கொடுத்து எழுப்புறான். இந்த கியாமத்துக்கு முன்னால அவங்க யாருக்கும் உயிர் கொடுத்து எழுப்புறதே இல்லை. இது இறைவன் சட்டம், இறைவன் வகுத்த நீதி, இறைவனுடைய விதி. ஒரு சஹாபி
போர்க்களத்தை இறந்து போறாரு, அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்படுறாரு. அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களுக்கு ஒரு தர்ஜா தனி. மறுமையில அந்த சாதியை பார்த்து இறைவன் கேட்கறாங்க, உங்களுக்கு என்ன விருப்பம், என்ன வேணும் சொல்லுங்க, நான் நிறைவேற்றேன். உடனே அவர் கேட்கிறார், யா அல்லாஹ், நான் மீண்டும் இந்த உலகத்துக்கு போகணும், போய் உன்னுடைய பாதையில் நான் போரிட்டு உயிர் எடுக்கணும், உயிர் விட வேண்டும். திருப்பி நான் மீண்டும் உலகத்துக்கு அனுப்பு, நான் உன்னுடைய வழியில் போராட வேண்டும், உயிர் எடுக்கணும். இப்படியே சொல்றாரு. உடனே ஆண்டவன் சொல்றாரு, நடக்காது, நான் அப்படி இல்லை என்று விதி வகுத்து விட்டேன். அப்படி மட்டும் விதி வகுக்கலன்னா அவங்க ஆசையை நிறைவேற்றிருப்பேன். குர்ஆன்ல பல இடங்கள்ல வருது, எப்படி இறந்தவர்கள் மீண்டும் இந்த உலகத்துக்கு வர முடியாதுன்னு. தௌஹீத்காரங்களே எழுதியிருக்கான், பேய் பிசாசு பில்லி உண்டா, பேய் பிசாசு எல்லாம் உண்டாங்க கேட்கும்போது இறந்தவர்கள் மீண்டும் இந்த உலகத்துக்கு வர முடியாது, வர முடியாத அளவுக்கு தடுப்பு இருக்கு, எனவே பேயெல்லாம் வர முடியாதுன்னு ஆதாரம் காட்டுறான். ஆனா அதே ஆதாரம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துல மட்டும் மறுத்து அவருடைய கட்டளை நான் உயிரோட வச்சுதான் எங்க கொஞ்சம் அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை மட்டும் தனி சட்டமா, தனி ஒரு விளக்கமா, தனி விளக்க உரையா. அப்ப என்ன பாக்குறோம், வர முடியாது. இறைவன் ரூஹை வருகிறான்ல, மரணத்தின் போதும் மரணம் அல்லாத வேளையில் தூக்கத்தின் போதும் உயிரை கைப்பற்றுகிறான். அதில் மரணமடைந்த உயிர்களை தன்னிடமே நிறுத்தி வைத்துக் கொள்கிறான். மௌத்தா போயாச்சுன்னா அந்த ரூ தன்னிடமே நிறுத்தி வைத்துக் கொள்கிறான், அது அங்க போறதில்லை. அது அல்லாதவருடைய உயிர்களை தற்காலிகமாக சிறிது காலத்திற்கு அனுப்பி வைக்கிறான். அப்ப ரூவை கைப்பற்றியாச்சு, மரணம் அடைஞ்சாச்சா அவன் தன்னிடமே நிறுத்திடுறான், அது மீண்டும் அங்க போகாது. இறைவன் சட்டம், இறைவன் வகுத்த விதி. இதற்கு மாற்றமாக அல்லாஹ்வையும் தாண்டிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் கிறிஸ்துவ நம்புறது கரெக்ட், அவர் கடவுள் தான், கடவுளுடைய குமாரன் நம்புறானா அதுக்கு ஆதாரம் முஸ்லிமுடைய நம்பிக்கை. இந்த உலமாக்களுடைய நம்பிக்கை அப்படி இருக்கு. இறந்தவர்களுக்கு உடனே உயிரோடு எழுப்பிட்டார். ஏய் ஜான்சன் எழுந்திரி, உடனே எழுந்து வந்துட்டான் கோயில் இருந்தார். ஆண்டவங்களை எழுப்ப முடியாது, கியாமத்தோட தூங்கு, கியாமத்தை தான் எழுப்பு. இவர் இறந்த உடனே எழுப்புறார். அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறி அல்லாஹ்வை விட ஒரு தாண்டி மேல போயிடுற. எப்படி நீங்க உயிரெடுக்கதான் எழுதுறீங்க? இவங்களுக்கு சிறுக்கா தெரியல, அவங்களுக்கு சிந்திச்சு பாருங்க பிரைஸ். நீங்க சொல்லிவிட்டீர்கள் என்ற காரணத்துக்காக, அவ்வாறு நம்பிவிட்டீர்கள் என்ற காரணத்திற்காக, புத்தகமெல்லாம் எழுதிவிட்டீர்கள் என்ற காரணத்துக்காக நீங்க வழிகட்டு போக வேண்டாம். இதை மீண்டும் சிந்திங்க, யோசித்து பாருங்க, நாங்க சொல்றது சரியா தவற. இதே மாதிரி படைக்கிறது இதே சொல்றாங்க. குர்ஆன்ல வசனம் வருது, அவர்கள் ஈயை கூட படைக்க, யார் அல்லாஹ் அல்லாஹ்வை வணங்குகின்றார்களோ அவர்களால் ஈயை கூட படைக்க முடியாது அப்படின்னு வருது. ஆனா ஈசா களிமண்ணால பெரிய பறவை படைச்சாரு. அது இத்தனை பறவை இவ்வளவு நாள் வாழ்ந்தது, வானத்துல பறந்தது, அப்படி பறந்து இப்படி பறந்தது. அது வவ்வாலா, கழுகா, கொக்கா, கௌதாரியா எல்லாம் ஆராய்ச்சியாளர்கள் விமர்சனம் பண்ணிருக்காங்க. என்ன சொல்றாங்க? யார் அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்கின்றார்களோ அதுல முதலிடம் யாருக்கு தெரியுமா? குர்ஆன் அடிப்படையில், ஹதீஸின் அடிப்படையில், இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற போது அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கக்கூடியவர்கள் முதலிடம் கிறிஸ்தவர்கள் தான். கிறிஸ்தவர்கள் தான் அல்லாஹ் அல்லாதவராக ஈசா நபியை அல்லாஹ்வாக மாற்றி அல்லாஹ் என்றும் அல்லாஹ்வுடைய குமாரன் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த வசனத்துக்கு முதல்ல பொருத்தமானவர் ஈசா தான். கலையேசன வசான் சாஹிப் தாப்பா வருவார், யார் வரலாம்? முதலாளி யாரு? ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம். அப்போ ஈசாவை நீங்க அழைக்கிறீர்கள், அவர் ஒரு ஈயை கூட படைத்ததில்லை. ஆண்ட உங்களிடத்துல கேட்கிறான், அவர்கள் படைத்திருக்கிறார்களா? அதை கொஞ்சம் காட்டுங்கள. பூமியில என்னதை படைச்சாங்க அவங்க? அவனை போய் வணங்கிட்டு இருக்க. வானத்தை படைக்கும் போது எனக்கு ஏதாவது உதவி செய்தார்களா? கொண்டாங்க பார்க்க அவங்கள. இல்லைன்னா ஆயுள் சாகலாம் போவாங்க. இந்த தௌஹீத்காரங்க கொஞ்சம் பவ்வாலு, இந்த காஜாமையா சரத்து கொஞ்சம் போக்கு, அவர் அந்த ஆலிம்சா பெயினாட்டி சில கழுகு. என்ன ஆண்டவனே என்ன கேட்கிற? படைச்சாங்க இல்லையா? இந்த இதான் படைச்சிருக்க. ஈசா நபி களிமண்ணால் பறவை படைச்சார் இல்லையா? என்னுடைய விளக்கத்தின்படி கழுகு, அவர் வந்து கொக்கு, இவர் கௌதாரி. காட்டி வேடா நீங்க படைத்தல் என்ற சொல்லு ஒரு சொல்லு. அல்லாஹ்வுக்கு வரும்போது அர்த்தம் உண்டு, ஒரு நபிக்கு வரும்போது அர்த்தம் மாறும். இந்த ஒரு அடிப்படை விஷயம் கூட தெரியாது உங்களுக்கு. எனவே நீங்கள் இவ்வாறு சரி செய்றீங்க. இது நம்பர் 1 சார். பிறகு அல்லாஹ் பத்தி நம்ம ஈமான் கொள்ற, அல்லாஹ்வின் மீதும், மலக்கள் மீதும், நபிமார்கள் மீதும், வேதங்கள் மீதும், மறுமை நாளின் மீதும், நரக சொர்க்கத்தின் மீதும் ஈமான் கொண்டார். அல்லாஹ் மீது ஈமான் கொண்டிருக்கீங்க. அல்லாஹ் ஊமான் ஈமான் கொண்டிருக்கீங்க. அல்லாஹ் பேச மாட்டான், அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் கேட்கிறான், எல்லாம் செய்யறான். ஆனா ஒண்ணு மட்டும் அவன் பேச மாட்டான். என்ன அர்த்தம் தெரியுமா? திருக்குர்ஆன் அடிப்படையில, திருக்குர்ஆன் ஞானத்தின் அடிப்படையில் அதுக்கு பொருள் என்ன என்றால், அல்லாஹ் ஒரு பொய் தெய்வம், நவுதுபில்லா நவுதுபில்லா நவுது. ஏன்னா பொய் தெய்வத்தினுடைய அடையாளத்தை பத்தி சொல்லும் போது ஆண்டவன் திருக்குர்ஆன்ல சொல்லிட்டு வர்றான், பொய் தெய்வங்கள் பேசாது. அது இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க.
ஒரு சிலையை உடைக்கிறார். அந்த ரெண்டு நபியை பத்தி பாருங்க. நபியை பத்தி உங்களுக்கு லட்சணம், ஐயோ நபினா பொய் சொல்வார். 3 பொய் சொன்னார். என்னென்ன பொய், எவ்வளவு ஈமான் பாருங்க. என் நபியினுடைய முதல் அடையாளமே பொய் சொல்லக்கூடாதியா, அதான் முதல் அடையாளம். இவர் சொல்றதெல்லாம் உண்மை. எனவே இந்த நபி என்ற வாதம் உண்மையா இருக்கணும்னு முடிவுக்கு வரணும். இப்ராஹிம் வந்து சொல்லும் போது ஏற்கனவே 3 புருடா விட்டுருக்கிற, இதெல்லாம் இது 4வது பொய்யா இருக்க கேட்க மாட்டான். எம்பெருமான் நபிகள் நாயகத்தை பத்தி ஹஸரத் அபூபக்கர் சித்திக் அவர்கள் உண்மைப்படுத்தினார். எந்த அடிப்படையில? முகமது எந்த ஒரு விஷயத்துக்காகவும் பொய் சொன்னது கிடையாது. உலகத்தில் அவர் என்னோட 40 ஆண்டு காலம் நாங்கள் 2 பேரும் ஒன்னா பழகிருக்கோம், தோளோடு தோளாக, இனி நண்பர்களாக, உயிர் நண்பராக பழகிருக்கோம். அவர் எந்த விஷயத்தையும் பொய் சொன்னது கிடையாது. உலகத்தில் எந்த விஷயத்தையும் பொய்யா பேசினது கிடையாது. அவர் எது சொன்னாலும் அது உண்மை. எனவே நபி என்று வாதிக்கிறாரா, அதுவும் உண்மை. இதுதான் நபியினுடைய முதல் அடையாளம். அப்படி இருக்கும்போது ஒரு நபி பொய் சொன்னாரு, ஒரு 3 பொய் சொன்னாரு, 2 பொய் சொன்னாரு, 10 பொய் சொன்னாருன்னா ஏன் இதுவும் பொய்யா இருக்கக்கூடாது? கேட்க மாட்டான். சரி இருக்கட்டும். அவர் என்ன சொல்றாரு, எல்லா சபையிலும் உடைக்கிறார். உடைச்சு பெரிய சிலையா கடத்துல ஒரு ஓடையை போட்டாங்க, போட்டுட்டு சாமி உட்கார்ந்துருக்கு. எல்லாரும் வர்றாங்க, ஊர்க்காரன் போற. இப்ராஹிமே நீதான் உடைத்தீரா? அஹ்மத் ஜமாத்தை தவிர மத்த அத்தனை ஆலிசாக்களும் அர்த்தனை வச்சிருக்காயா? என்ன சொன்னார் தெரியுமா? நான் உடைக்கவில்லை. எவ்வளவு பெரிய பொய் பாருங்க. உங்கள் தெய்வத்திலே கேட்டு பாருங்கள். நான் சொன்னா சரி, ஒரு சாதாரண மனுஷன் அப்துல் காதர் பயந்துட்டான், உடைச்சு போட்டு போலீஸ் வந்துருவான், அது வந்துருவான், அல்லது சொந்தக்காரன். நம்ம பழைய தைக்கால போய் ஒரு கவரை உடைக்க முடியுமா? உடைச்சிட்டாங்க அந்த ஊர்ல, பெரிய ரெக்கார்டு பண்ணிருக்கானுங்க. மார்க்கத்தில் பலவந்தம் கிடையாது. சரி அதை விடுங்க. நான் உடைக்கவில்லை, உங்க தெய்வத்துல கேட்டு பாருங்க. இது பொய் இல்லையா? பச்சை பொய் இல்லையா? லகனத்துல்லாஹி அலல் காதிபிங்கிறது இந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பொருந்தாதா? பொய் எந்த விடயத்தை சொன்னாலும் பொய் தானையா? என்ன இப்படி சொன்ன பதில் என்ன? அஹ்மத் ஜமாத் மட்டும் தான் எழுதிருக்கு, சரியான பொருள். என்ன பதில்? இந்த காரியத்தை செய்தவர் ஒருவர் உண்டு. ஆமா, ஒரு ஆள் செய்திருக்காரு. யார் என்று உங்க தெய்வத்திட்ட கேளுங்க. உடனே அவங்க சொல்றாங்க, தெய்வம் தான் பேசாத. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பேசாத தெய்வத்திடம் ஏன் தெய்வம் என்று வணங்குகின்றீர்கள்? அட முட்டாப்பல்கள, உங்க தெய்வம் தான் பேசாத, நீ கேட்ட வேலைக்கு பதில் சொல்லாத, அதை போய் தெய்வம் நம்பிட்டு இருக்கிய, வேண்டிட்டு இருக்கிய, அட அறிவட்டவனே, அது பொய் தெய்வம். அவன் பொய் தெய்வத்தினுடைய ஒரு லட்சணமாக, அடையாளமாக ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் லாஜிக் முறையில தர்க்க ரீதியாக சொல்லி காட்டுறாரு. அல்லாஹ்வை பத்தி உங்களுக்கு தெரியல, பொய் தெய்வத்தினுடைய இயல்பும் தெரியும். பொய் தெய்வம் பேசாதுங்கிறது குர்ஆன் காட்டுகின்ற ஒரு இலக்கணம். இந்த சம்பவம் எடுத்துக்காட்டு. இதே மாதிரி மூசா நபியுடைய சம்பவத்தில், மூசா நபியுடைய காலத்தில் அவர் அல்லாஹ்வை பார்க்கறதுக்கு கொஞ்ச நாள் பிரிஞ்சு போனார். கொஞ்ச நாள் தான் பிரிஞ்சு போனார். அதுக்கடையில் எனக்கு சாமிரிங்கிற ஒரு சீடன் உடனே ஒரு அத்தனை மக்களுடைய நகைகளையும் வாங்கி, பொன் நகைகளை வாங்கி ஒரு அழகான கண்டுகுட்டி செய்தான். நகைகளினால் கண்டுகுட்டி செய்யறான். குர்ஆனில் வருகிறது. அதிலிருந்து ஒரு அர்த்தமற்ற சத்தம் வந்தது. அர்த்தமற்ற சத்தம், பொருளற்ற சத்தம். உடனே ஒரு ஆலிம் பேசுறார். யார்? இப்படி ஜெயலலிதா. அற்புதங்கள் நபிமார்களுக்குரிய அடையாளம் இல்லை. ஏனென்றால் நபியினுடைய எதிரிகளும் கூட நபியை வியக்கும் அளவுக்கு, மக்களை ஏமாற்றும் அளவுக்கு அற்புதத்தை செய்து விடுவார்கள். சாமினி என்பவன் செய்தானே எது? நகைகளினால். அது எப்படிப்பட்ட அற்புதம் தெரியுமா? அதற்கு மூளை இருந்தது, தசை இருந்தது, ரத்தம் இருந்தது. என்னடா நான் படிச்சு பார்த்துட்டு, என்னடா அப்படி இருக்கு? அப்படி ஒண்ணு இல்லையே. நகைகளினால செய்தான். நகைகளினால் செய்யும் போது ஒரு உலோகத்தினால் செய்யப்பட்ட ஒரு கன்றுக்குட்டி, அதுல இருந்து ஒரு பொருளற்ற சத்தம் வந்தது. அது ஒரு கலை. அந்த கலையினால அப்படி சத்தத்தை உண்டாக்கலாம். அப்படி செய்து வச்சுட்டு ஒரு பக்கமா வச்சானா அந்த காற்று இந்த பக்கம் அந்த பக்கம் வரும்போது மாடு மாதிரி சத்தம் வரும். அது உயிர் கிடையாது, அசைய முடியாது, நடக்காது, ஓடாது, அதுல ரத்தம் இல்லை. ஆனா இப்பொழுது எப்படி வந்துட்டு? யாருடைய மூளையை கொடுத்திருக்காரு? யாருடைய ரத்தம் அங்க வந்தது? ஒருவேளை ஜெயலலிதாவுடைய ரத்தமா இருக்கும், ஜெயலலிதாவுடைய தசையா இருக்கும், அவருடைய மூளையா இருக்கும். அது சொல்லிட்டு என்ன அர்த்தம் சொல்றாரு? அற்புதங்கள் அளவுகள் அல்ல. ஒரு நபிக்கு அற்புதம் அளவுகள் கிடையாது. அற்புதத்தை வச்சு நபின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நபியை மறக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய அற்புதத்தை செய்யறான். நபியும் தெரியல, அற்புதமும் தெரியும். ஒரு நபியினுடைய எதிரி கூட மிகப்பெரிய அற்புதத்தை செய்வான். அவர் சொல்லி காட்ட உதாரணம். இதெல்லாம் என்ன வருது? பொய் தெய்வத்தினுடைய அடையாளம் வருது. பொய் தெய்வம் வந்து பேசாது. ஆனா அந்த சிறையில் மக்களை பார்த்து ஏமாந்தார். மூசா எந்த தெய்வத்தை காணப்போகிறாரோ அந்த தெய்வம் இதுதான், ஏமாத்திடுறான். அதுக்கப்புறம் மூசா வந்து அவருடைய ஆருடைய தாடியை பிடிச்சிட்டு, ஏன் தாயின் மகனே அவர் கெஞ்சா,
பிறகு பேசுறாரு, சாமியை பார்த்து அது கேட்ட வேறு கதை. இப்படி நீங்க இறைவன் பேச மாட்டான்னு சொல்றீங்கன்னா, இறைவன் வகி வராதுன்னு சொன்னா என்னுடைய பேச்சு என்னது? வகிதான். எவ்வளவு பெரிய சாபம் தெரியுமா? சாபக்கெடுங்க. ரசூலுல்லாஹ்வுக்கும் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு அதை பேர் ஒரு சாபக்கேடு கிடையாதியா? இஸ்லாத்துக்கு முன்னால தோன்றிய அத்தனை சமுதாயங்களையும், ஏன் இஸ்ரேல் சமுதாயத்துல ஆண்டவன் நபியோட மட்டும் இன்னொரு மூட நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்கு. வகினா ஒரு நபியா இருக்கணும், நபிக்கு தான் வகி வரும். இதை மக்கள்கிட்ட இந்த ஆன்சர் சொல்றதே கிடையாது. ஏன் வகினா நபிக்கு தான் வரணும் கிடையாதியா? நபி அல்லாதவருக்கும் வகி வரலாங்கிற கருத்தை சொல்றதே கிடையாது. ஏன்னா அப்படியா? அப்படி ஒன்று இருக்கோ, வகினா வரலாமோ? உடனே கேட்கறது வகி வராது, நபி வர முடியாது, இல்ல வகி வர முடியாது. இந்த ஒரு லாஜிக் வச்சு ஏமாத்துறாங்க. இஸ்ரேல் சமுதாயத்துல ஈசாவுடைய தாயாருக்கு வகி வந்தது. ஜிப்ரீல் அழகான ஒரு ஆடவர் தோட்டத்துல வந்துதான் அந்த வகியை சொல்றாரு. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருக்கு வகி வந்தது. வந்து சொல்றா, இறைவனை சொல்றான், நேர்ல சொல்றான், நீர் உன் மகனை அந்த பேழையில வச்சு நைல் நதியில விடு, அவன் கண் முன்னால் நான் பார்த்துக்கிறேன், நான் வளர்த்து வருகிறேன். மூசாவுடைய தாயார் பெண்களுக்கு வகி வந்துச்சு. மிகப்பெரிய சமுதாயங்களுக்கு, இஸ்ரேல் சமுதாயத்துக்கு வகியே ஒரு அருட்கொடை அல்லாஹ்வுடைய நியமத்து கிடைச்சிருக்கு. யாருக்கு? நபிக்கு மட்டுமல்ல, நபியுடைய தாய்மார்களுக்கு, நபியுடைய சீடர்களுக்கு. அந்த அருட்கொடைய இது இஸ்லாத்துல கிடையாது. யார் செய்த பாவமா? ரசூலுல்லாஹ் செய்த பாவமா? நவுதுபில்லா. இந்த சஹாபாக்கள் செய்த பாவமா? நவுதுபில்லா. நாம செய்த பாவமா? அப்படின்னா ஒரு நீங்க செய்த பாவம் நான் செய்த. இஸ்லாம் எந்த பாவம் செய்தது? எல்லா மார்க்கோட மிகச்சிறந்த மார்க்க இஸ்லாம், எல்லா தூதரோட மிகச்சிறந்த தூதர் எம்பெருமான் நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எல்லா வேதங்களோட மிகச்சிறந்த வேதம் இறுதி வேதம் திருக்குர்ஆன். அப்படி எல்லாம் சிறந்தவன் நாங்க இருக்கோம். ஆனா நமக்கு இந்த அருட்கொடை கிடையாது. ஆண்டவன் உண்மையா அல்லாஹ் இருந்து இதை விட பெரிய களங்கம் இருக்க முடியாது. நீங்க அப்படி நம்பிட்டீங்க. சரி, மலக்களை விட்டு வச்சாங்களா? ஹாரூத்து மாரூத்து லவ் ஸ்டோரி ஊர்ல வந்து பார்த்தாங்க, ஒரு வேசிக்கு ஆசைப்பட்டாங்க. அத கதை. மலக்களை பத்தி லட்சணம் உங்களுக்கு தெரியுதா? ஈமான்ல அல்லாஹ் விடுங்க, ஐமான்களை பத்தி விட்டோம், வேதங்களை பத்தி ரெண்டு வர்றேன். மலக்கள் எப்படி? அல்லாஹ்வுடைய கட்டளை தவிர எந்த கட்டளை அவங்களை செய்யற திறமையே கிடையாது, இயல்பே கிடையாது, செய்ய மாட்டாங்க. இறைவன் எந்த கட்டளை எழுதினாலும் அந்த கட்டளை தான் நிறைவேற்றுவாங்க, அதை மட்டும் செய்ய தெரியாது. அப்படிப்பட்ட மலக்களை பத்தி உங்க என்ன கட்டி வச்சாங்க தெரியுமா? இப்லீஸ் வந்து மலக்களின் தலைவன், மலக்களுக்கு குரு, மலக்களுக்கு பாடம் நடத்தினானா? ஜெயலலிதா கூட்டத்தில் பேசுறேன், கேசட் பாடம் நடத்தும் இப்லீஸ். மலக்கள குரு யாரு? இப்லீஸ். காஜம் நசரத் போன்ற பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் சொல்லுவாங்க, மலக்குகளுக்கு தலைவனாகத்தான் இப்லீஸ் இருந்தான். என்ன லட்சணம் பாரு. அவன் ஏற்கனவே காவியராக இருந்தான், ஜின்களை சேர்ந்தவன். இது குர்ஆனுடைய கருத்து. அவன் வடிகட்டில இருந்தான், ஏற்கனவே அப்படித்தான் இருக்கா. மலக்குகளுக்கு தலைவன். பிறகு ஆதாய் பற்றி வரும்போது, ஆதாவியுடைய இருக்கு சொர்க்கத்துல இப்லீஸுக்கு சேர்த்தாங்க. என்னைய வேலை கொஞ்சம் மூளை அடிப்படை வேண்டாம். சொர்க்கத்தில் யார் இருந்தாங்க? இப்லீஸும் ஷைத்தானும் சொர்க்கத்தில் இருந்தாங்க. பெரிய கலாட்டா அங்க குழப்பம் பண்ணி ஆதத்தை அவருடைய மனைவி அதை விட்டு கழுத்து பிடிச்சி வெளியே தெரிஞ்சு விட்டா. இவனு ரெண்டு வந்தாங்களா, அங்க இருக்காங்களா தெரியல, அது வேற விஷயம். அது குழப்பம். அப்ப இப்லீஸை பத்தி தெரியல, ஷைத்தானை பத்தி அவங்களுக்கு அறிவு கிடையாது. மலக்களை பத்தி உண்மையான அடையாளம் தெரிஞ்சா எப்படி சொல்லுங்க? ஒரு இடம் வருது, யூசுப் நபி பத்தி வரும். யூசுப் நபியை பத்தி வந்த உடனே நகரத்தை சேர்ந்த பெண்கள்லாம் சொல்றாங்க, இவர் உண்மையிலே ஒரு மலக்கு, ஒரு மனிதரை பார்த்து மலக்குங்கிறார். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய சட்டம் திட்டம் கட்டளை எதுவோ அதன்படி செய்யக்கூடாது, அதை தவிர மீது செய்ய முடியாது. இவரு இப்படி தவறான காரியத்துக்கு உடன்பட்டிருக்க மாட்டார், செய்திருக்க மாட்டார். இவர் பாவமற்றவர், பாவத்தின் பக்கம் நெருங்காதவன். பாவத்தின் பக்கம் நெருங்காதவன் அல்லாஹ்வுடைய கட்டளத்தோட எதையும் செய்ய மாட்டான். அப்படிப்பட்டவன் தான் மலக்கு. மலக்குனா அதான் இயல்பு. அப்படிப்பட்டவர்கள்லாம் என்ன பண்றாங்க? மலக்களை பத்தி இப்லீஸ் ஷைத்தான் நம்பிக்கை. இது மலக்களை பத்தி உங்க நம்பிக்கை. நபிமார்களை பத்தி எந்த நபியை நீங்க விட்டு வச்சிருக்கியா? லூத் நபியா? இவங்களுக்கு நபியினுடைய இலக்கணமே தெரியாதியா? தெரிஞ்சாதையா? இந்த இப்ப வேற யார் யாரெல்லாம் இப்ப நபிங்கிறானோ அவங்களெல்லாம் பிடிச்சி ஆதம் நபி காலத்துக்கு அனுப்பின வச்சுங்க. முதல் எதிரி இவங்க தான். இவங்க நினைப்பாங்க, ஏய் ஆதம் நீர் நபி இல்லை, கலிபா இல்லை, உமக்கு நான் தலை வணங்க முடியாது, ஏன்னா நெருப்பால் படைக்கப்பட்டவர்கள் சொல்லி இவங்க தான் இருப்பாங்க. நபிகள் நாயகத்து காலத்தில் வந்தா வச்சிருங்க. இவங்க யாரா இருப்பாங்க தெரியுமா? அபு ஜெயில், அபுல் ஹபு, உத்துபா, இந்த கூட்டம் தான். யாரும் கிடையாது. ஏன்னா ஒரு நபி, லூத் நபி சாதாரண மனிதன் சொல்றீங்க. லூத் நபி காலத்தில் ஒரு மோசமான ஒரு செயல் இருந்தது, ஓரின சேர்க்கை.
அதனுடைய விளையாதான் எய்ட்ஸ் வருதுங்கிறாங்க. எய்ட்ஸ் வர்றதுக்கு அது காரணங்கிறாங்க. ஆண்களும் பெண்களும் சரி இருக்கட்டும், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா இந்த சமயத்தில் லூத் நபி ஒரு வீட்டுக்கு 2 பேர் வந்துட்டாங்க விருந்தாளி. அந்த ஊர் கூட்டம் பூரா ஓடி வந்தாங்க ஆண்கள் எல்லாம். அவரை என்னிடம் கொடுங்கள், என்னிடம் ஒப்படையுங்கள். உடனே அவர் சொன்னாரா லூத் நபி, வேண்டாம், இது என்னுடைய விருந்தாளிகள், நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சு விட்டேன். என்னுடைய பெண்மக்கள் இருக்கிறார்கள், இழுத்துச் செல்லுங்கள். காட்டவனே எல்லாம் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஒரு சாதாரண மனிதன், மான ரோசம் சூடு சொர்ணம் இல்லாம இப்படி பகிரங்கமா என் வீட்டுக்கு வந்த விருந்தாளியை நான் உன்னை தர மாட்டேயா, என் பிள்ளைகளை கூட்டுக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்துல மேலப்பாளையத்துல எவ்வளவு மட்டமானவனா இருக்கட்டும், தரங்கட்டவனா இருக்கட்டும், அயோக்கியனா இருக்கட்டும் செய்வானா? ஆனா ஒரு நபி செய்ததாக நம்பிருக்கியே, உன் ஈமான் கொண்டிருக்கிய திருக்குறானுடைய விரிவுரையில் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன பாருங்க, அந்த திருக்குறானுடைய விரிவுரையில் அந்த பெரிய இமாம் எழுதியிருக்கிறார். உண்மைதான், உன் புத்தி எங்க போச்சு? உனக்கு மூளை இருக்கா, ஈமான் இருக்கா, நபியை பத்திய லட்சணம் உனக்கு தெரிஞ்சிருக்கா? இது லூத் நபி. சரி, சுலைமான் நபி பத்தி என்ன? அவர் சிவா அந்த அரசி வர்றாங்க. உடனே ஒரு சைத்தானோ ஜின்னோன்னு சொல்லிட்டாங்க, சுலைமான் அந்த பொண்ணுக்கு கழுதைக்கு மயில் முளைச்ச மாதிரி காப்புறம் முளைச்சிருக்கு, நல்லா இவர் பார்த்தார். அதுக்கு ஒரு பெரிய ஒரு நாடகம் இருந்துச்சு, அது பெரிய கதை. உடனே அந்த அம்மா அப்படி தண்ணி நினைச்சு ஆடையை தூக்கா அழகான கழுதைக்கான்னு சொல்லிட்டாங்க. இது சுலைமான் நபி. தாவூத் நபி என்ன பண்ணாரு தெரியுமா? இவன் லட்சணம், இவன் புத்தியில என்னென்ன ஆபாசம் அழுக்கு இருக்கோ அத்தனையும் வச்சுப்பாங்க. இவன் எப்படியா நபி அடையாளம் கண்டுபிடிக்கும்? நான் இன்ஸ்டாகிராமத்தை பார்த்து நபி எல்லாம் சொல்றது சரிதான், இப்பதான் புரியுது, சரின்னு தெரியும். அவங்கள சொல்லி தப்பு கிடையாது, தப்புன்னு சொல்ல முடியாது. நாம தான் என்ன செய்யணும், அவங்களை கூட்டு பக்கம் மாட்டு நபியை பத்தி சொல்லணும். தாவூத் நபி 30 நின்னாராம், பெரிய அரசர் பத்தியா. அப்படியே நாடு நகரத்தை பார்த்தேன். அங்க தூரத்தில் ஒரு பெண்ணு குளிச்சுட்டு ஆடைக்கு உடனே அவருடைய புருஷன் யாரு, அவர் நேர போர்க்களத்துக்கு அனுப்பி போர்க்களத்தில் அவனை கொல்ல வச்சு இந்த அம்மாவை கட்டிட்டு யாரு, தாவூத் நபி எழுதி வச்சிருக்காங்க. இது அப்படியே நம்புறாங்க அத்தனை ஆலிம்களும். இது பெரிய ஒரு காரியமா சொல்றாங்க. அடுத்த முன்னாடி ஆசைப்பட்டு அவன் புருஷனை போர்க்களத்துக்கு அனுப்பி வச்சு இது நபிமார்கள் நபிகளாயத்தை விட்டுருக்காங்களா, மேடையில் அழகாட்டு. உடனே சொல்ல பார்த்தாங்க ஒரு செய்துடைய மனைவி, அது அவ்வளவு அபத்தம் பொய் சொல்லிட்டு எப்படி சொல்றாங்க மேடையில, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் மீது கொண்ட மஹப்பத்தின் காரணமாக தன்னுடைய மனைவியோட விட்டு கொடுத்துட்டாங்க. தியாகத்தை அறிவு கட்டவன எப்படி சொல்றான் பாருங்க. சஹாபா ரசூலுல்லாஹ் பார்த்தாங்களா, பார்த்துட்டு அப்பதான் புதுசா பாக்குறாங்க. சொந்த அத்தை மகையா கண்ணா வளர்ந்தவங்க, இவங்க தான் திருமணத்தை ஏற்பாடு பண்ணி வச்சாங்க. அதெல்லாம் வரலாறு, இதெல்லாம் படி தொலைக்கிறான். தொலைச்சு என்ன சொன்னாங்க தெரியுமா? அன்னைக்கு முதல்ல பார்த்த உடனே அந்த அழகு சைதனுடைய அந்த அம்மா பேர் ஜைனபுடி அழகு கவர்ந்துட்டு உடனே யாரெல்லாம் என்னைய சொல்லி இது சத்தம் அந்த அம்மா காலில் விழுந்துட்டான். வந்த உடனே அவங்கள்ட்ட சொன்னாங்க, எப்படி கதை பாருங்க, சொல்லாவிட்டு வைக்கிறீங்க இப்படி நபிமார்களை பத்தி, அல்லாஹ்வை பத்தி அப்படி, மலக்குகளை பத்தி அப்படி, நபிமார்களை பத்தி அப்படி வேதங்களை விட்டு வச்சுக்காங்களா? நாங்கள் வேதத்தில் சொந்தக்காரங்க. எங்க போறோம் காத்தியாரிகள் வேதத்தை பத்தி பேசவே கூடாது. இதே இவர்கள் வேற ஒரு ஆலிம் சார் குர்ஆன் இதை பத்தி உங்களுக்கு பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்கு? ஒரு ஆலிம் சார் பேசுறாங்க, என்னையா அப்படி சொத்தா பேசக்கூடாது. நீங்க பாருங்க, இமாம் சாபி அனுப்பிலாம் சொல்லக்கூடாது. ஆமா சொல்லிப்பட்டு அவர் கூட்டத்தில் சின்ன தெரிஞ்ச ஒரு ஆலிம் என்ன குர்ஆனை பத்தி என்ன அபத்தம் பாருங்க, எவ்வளவு அபத்தம் பாருங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு வகி வருது, வகி வரும்போது சைத்தானும் சேர்ந்து ஒரு வகியை விட்டாங்க. அதுக்கு ஆதாரம் காட்டி சொல்லுகிறாய், அதை வை தெரிச்சல இப்படி சொன்னா கற்பனையில போறது விட்டாரலாம். பாருங்கள் குர்ஆன் வகி சொல்லிச்சா, அல்லாஹ்விடமிருந்து ரசூலுல்லாஹ்வுக்கு வகி வரும்போது ஷைத்தான் அந்த வகியின் தன் கருத்தை சேர்த்து விடுகிறான். சரி, ஆதாரத்தை சொல்லி சொல்கிறான். அப்படி ஆதாரம் இல்லை, அதுக்கு அர்த்தமே வேற. இதை பண்றது கூட அனர்த்தம். இது தானும் குழம்பி மக்களையும் குழப்பி வழிகட்ட கொண்டு போகணும்னு சொல்லி அவதாரம் எடுத்து வந்திருக்காங்க. அவ்வளவு சரி. அதுக்கு சம்பவம் விளக்கம் என்ன? சூரா நஜ்ம்னு ஒரு அதிகாரம் வந்தது. கடைசியில பொய்த்தவங்க மக்கத்தில் உள்ள பொய்த்தவங்களை பத்தி பெயர் வருது, லாது உஸ்ஸா மனாத். அப்படி வரும்போது உடனே ஷைத்தான் பார்த்தான், தன்னுடைய சத்தத்தை மெதுவா சொன்னான், இவர்களுக்கும் சுஜூத் செய்யுங்கள். அந்த குர்ஆன் வசனம் இறங்கும்போது ஷைத்தான் இருந்து சத்தம் சொன்னானா,
உடனே அங்க வந்திருந்த காவிரிகள் பூரா சஹஜா செய்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் பாட்டு அப்படியே அதிர்ந்துட்டாங்க. சம்பவம் ஹதீஸும் ஒரு ஆதாரம் காட்டுற குர்ஆன்ல இருந்து அது சம்பவம். இதை எடுத்து சொல்லிடுறேன். இது திருக்குர்ஆனுடைய விரிவுரையில் எழுதி வைத்திருக்கிறார்கள். இதை ஆலிம்கள் மேடை போட்டு பள்ளிவாசலில் ஊர்ல சொல்லி என்னையா செய்யறது? இப்போ இவனே சைத்தான் வகை வரும் சொல்லும் போது அந்த கிறிஸ்தவர்களும் நாத்திகர்களும் யூதர்களும் சொல்றது நமக்கு ஆச்சரியமா இல்லையா? அவன் சொல்லுவான், ஏன்னா ரசூலுல்லாஹ் பத்தி அவனுக்கு ஈமான் கிடையாது, நபி நம்பிக்கை கிடையாது, திருக்குர்ஆனை பத்தி அல்லாஹ்வுடைய வேத நம்பிக்கை கிடையாது, இஸ்லாம் உண்மையான இஸ்லாம் மார்க்கம் நம்பிக்கை கிடையாது. அவன் சொல்லாம என்ன செய்வான்? அதுக்கு மூல காரணம் யாரு? இந்த ஆலிம்கள் உலமாக்கள் இவர்கள் இஸ்லாத்தை பற்றி எழுதி வைத்திருப்பது, திருக்குர்ஆனுக்கு கொடுத்த விளக்க உரை, இவர்கள் மேடையில் பேசுகின்ற பேச்சுகள், இவருடைய ஈமான் நம்பிக்கை அத்தனையும் அவர்களுக்கு ஆதாரங்களாக அமைகின்றன. அந்த ஆதாரங்களை தான் அவர்கள் காட்டுகிறார்கள். அவர்கள் இன்னும் கூட சேர்த்துக் கொண்டு தங்களது எண்ணங்களை வெளிப்படுத்துகிறார். முதல் குற்றவாளி இவர்கள் தான். அவங்க ஜமாத் வந்துதான் அந்த களங்கத்தெல்லாம் தொடச்சுது. எம்பெருமான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்னறிவிப்பின்படி தோன்றிய இமாம் அஹ்மது அலைஹிஸ்ஸலாம் மட்டும் வராவிட்டால் நானும் இந்த அசரத்தோட எல்லாம் சேர்ந்துக்கிட்டு பள்ளிவாசல்ல எல்லா ஜமாத்தையும் நானும் இந்த கதையெல்லாம் பேசுவேன். நல்லா காப்பாற்றணும். திருக்குர்ஆன் எவ்வளவு பெரிய வேதம், ரசூலுல்லாஹ் எவ்வளவு பெரிய நபி, இஸ்லாம் எப்படிப்பட்ட மார்க்கம், மலக்குன்னா யாரு, இப்படி இவர்கள் எல்லாத்தையும் கலங்கப்படுத்திருக்கான். குர்ஆனை பத்தி எப்படி நம்பிக்கை தெரியுமா? அதுல நாசிக் மன்சூக் ஒன்று இருக்கிய சில ஆயத்துகள் ரத்தாகிவிட்டன. அதுக்கு சும்மா குர்ஆன்ல இருக்க அவ்வளவுதான், அதுக்கு அர்த்தம் பார்த்துக்கிடலாம், அதுபடி செயல்படக்கூடாது. அந்த ஆயத்துகளை இன்னும் சில ஆயத்துகள் ரத்தாகிவிட்டன. இதை விட குர்ஆனுக்கு ஒரு களங்கம், அவமானம், இழிவு எது இருக்க முடியாது. இப்படி எத்தனை ஆயத்துகள்? 500ல இருந்து 5 வரை. இது சொல்றது யாரு? இந்த காஜாமதி, நம்ம ஜெயின்லாப்தி, லுகா, அந்த தப்லீகாரங்க, ஆமத் ஜமாத் தவிர அத்தனை பேரும். அதாவது சில உறுப்புகள் நமக்கு மனிதனுக்கு செயலிழந்துடும். இந்த விரல உணர்ச்சிருக்காது, இந்த கையில ஒரு மாதிரி ஆயிடும், அல்லது ஒரு கால் போயிடும். இதே மாதிரி திருக்குர்ஆனுடைய சில வசனங்கள் ரத்தாகி விட்டது, அந்த வசனங்களை இந்த வசனங்கள் ரத்தாகி விட்டன, இப்படி நம்பி வச்சிருக்காங்க. குர்ஆனை பத்தி நான் போய் சொல்லல, எழுதுறான் பத்திரிகையில குர்ஆன் நாசிக் மன்சூக் உண்டு, அதுக்கு ஆதாரம் இது இவங்க பேசுறாங்க. என்ன சொல்றது குர்ஆனை பத்தி? ஆனா அஹ்மத் ஜமாத் நம்பிக்கை என்ன? ஒரு வசனம் இல்லை, ஒரு எழுத்து இல்லை, ஒரு புள்ளி கமா கூட ரத்தாகவில்லை. இறைவனிடமிருந்து எம்பெருமான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி இறங்குச்சோ அப்படியே இருக்கு, எதுவுமே ரத்தாகவில்லை. அப்படி ரத்தானதாக ஒரு ஆயத்தை நீ காட்டினா என்னுடைய சொத்திலிருந்து இவ்வளவு தரேன்னு சொல்லி இமாம் மஹதி அவர்கள் எழுதியிருக்காங்க. சொத்திலிருந்து பணம் கொடுத்துருக்காங்க. அஹ்மத் ஜமாத்தின் சேலஞ்ச் இன்னும் இருக்கு. நாசிக் மன்சூக் கிடையாதுயா. இப்படி குர்ஆனில் இந்த ஆலிம்கள் கலகம் கற்பித்து வைத்திருக்கிறார்கள். அதை துடைத்தது அஹ்மத் ஜமாத், அதை துடைத்தவர் இமாம் அஹ்மது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நபிமார்கள் மீது இல்லாத களங்கத்தை, அவமானத்தை, குற்றச்சாட்டுகளை, பொய்களை, புனைந்துரைகளை கற்பனை பண்ணி இல்லாதும் பொல்லாதமாக எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த நபிமார்களின் மூஞ்சியெல்லாம் கரி பூசி வச்சாங்க. அந்த கரியை துடைத்தது அஹ்மது ஜமாத், அதை துடைத்தவர் அது அஹ்மது இஸ்லாம் அவர்கள். மலக்கள் மீது இல்லாத அபாண்டங்களை சொல்லி வைத்து கலங்கப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த மலக்கள் முகத்தை எல்லாம் துடைத்து உண்மையான அந்த ஒளிமயமான முகத்தை இந்த உலகத்தில் காட்டியது அஹ்மது ஜமாத். அப்படி காட்டியவர் இமாம் அஹ்மது இஸ்லாம் அவர்கள். அல்லாஹ்வின் மீது, அல்லாஹ்வுக்கு மட்டும் உரிய சிவத்துகளை மனிதர்களுக்கும் மனித நபிமார்களுக்கும் கொடுத்து தௌஹீதை சிதைத்து விட்டார்கள், குடிதொண்டு புதைத்து விட்டார்கள். இந்த போலி தௌஹீத்வாதிகள், இந்த சுன்னத்து ஜமாத் சொல்றது என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு? உங்களுடைய சுன்னத்தும் கிடையாது, ஜமாத்தும் கிடையாது. நீ சுன்னத்து ஜமாத்து சொல்லக்கூடிய ஒரே தகுதி அஹ்மத் ஜமாத் மட்டும்தான். என்ன சொல்ல முடியுது? உங்க இமாம் கலைவா கிடையாது, இமாம் கிடையாது, யாரும் இல்லை. ஊருக்கு ஒரு தலைவர் வச்சுக்கலாம். தொழுகை நடக்குதுன்னா போது அங்க குளிஞ்சிட்டு இருக்கான், அவன் நிமிர்ந்துட்டு இருக்கான், அவன் சுஜி செய்துட்டு இருக்கான், அவன் ஒலி செய்துட்டு இருக்கான், அவன் பள்ளியாத்தில் நடந்துட்டு இருக்கான். அது இமாம் ஜமாத்தான தொழுகை சொல்ல முடியாது. ஆனா அந்த நேரத்தில் ஒரு இமாம் நினைக்கிறாரு, அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறாரு, எல்லாரும் அல்லாஹ் கும்பிடுறாங்க, குனிறாங்க, நிமிர்றாங்க, சஜாக்கு சஜா பண்றாங்க, சலாம் சொல்லி சலா வாங்குறாங்கன்னா அது 2 பேரும் தான் தான் 3 பேரும் தொழுதான் தான். ஒரு ஆள் இமாமு, ஒரு 2 பேர் பின்னாடி தொழுதாலும் அது ஜமாத் தொழுகை நடக்குன்னு சொல்றாங்க. ஒரு 1000 பேர் தொழுதான் பள்ளிவாசல்ல, ஒருத்தன் குனிதான், ஒருத்தன் நிமிதான், ஒருத்தன் அப்பதான் உள்ள போறா, ஒருத்தன் அப்பதான் ஒலி செய்ய போறான். இது இமாம் ஜமாத்தோ தொழுகை நடக்கும் சொல்லுவாங்க ஐயா. நான் கேட்கிறேன், 2 பேர் தான் இருக்கோம் தௌஹீத்காரங்க. இவர்கள் அங்கு வளர்கிறார்கள், இங்கு வளர்கிறார்கள் என்று சொல்லுகிறார்களே, மேலப்பாளையத்தில் வளரவில்லையா? வேண்டியது இல்லையா? நாங்க ஜமாத், அவள் ஜமாத், எங்களுக்கு ஒரு இமாம்,
அவருக்கு பின்னால் 2 பேரு. அந்த சுன்னத்து ஜமாத் எங்க நாங்க தான். நீங்க 1000 பேர் இருங்க, ஆனா இல்ல ஜமாத்து. ருக்கு ஒருத்தன் சஜா, ஒருத்தன் சலா, ஒரு அப்பதான் உரி செய்துட்டு இருக்கான். அந்த இதுவும் கிடையாது. ஏன்னா எப்பொழுதுமே சொர்க்கத்துக்கு கூட்டம் குறையாதான் இருக்கு, நரகத்துக்கு நிறைய கூட்டம் இருக்கு. அதனால நரகத்துக்கு நிறைய கூட்டம் இருக்குன்னு சொல்றீங்களா, நீங்க நரகவாதிகள் ஒப்புக்கொள்றீங்க. இப்படி அல்லாஹ்வின் மீதும் மலக்குகள் மீதும் நபிமார்கள் மீதும் வேதங்கள் மீதும் பிறகு நரக சொர்க்கத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதே அப்படிதான். நரகத்துல இருந்து சொர்க்கத்தை யார் இருக்கா? இப்படி ஷைத்தான் இருக்கு. ஆண்டவன் நபி என்ன அதை பிடித்து வெளியே தள்ளிட்டான். ஜன்னத் அந்த சப்ஜெக்ட் எடுத்த நிறைய நேரம் போகணும், நான் அதெல்லாம் பேசணும்னு நினைச்சிருந்தேன். அப்ப சொர்க்கத்தை பத்தி நரகத்தை பத்தி என்னது? நரகம் நிலையானது. இது இந்துக்கள் கொள்கை, கிறிஸ்துவ கொள்கையா? யூத கிறிஸ்தவ கொள்கை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, யூதர்களை போன்றும் கிறிஸ்துவர்களை போன்றும் எங்களை ஆக்காதிருப்பாயாக என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா இந்த நம்பிக்கைகளை பார்த்தது. நரக நிலையானது, நரகத்து நிலையாக இருப்பாங்க. ஆண்டவன் அவ்வளோ ஒரு கொடிய நெஞ்சு, மண் நெஞ்சுக்காரன். இந்தியாவுடைய பிரதமர் ராஜீவ்காந்தியை கொண்டவனே விடுதலை பண்ணணுங்கிறான், மன்னிச்சு விடுங்கிறான். ஐயோ ஒரு பெண்ணியா, வயிற்றுல பிள்ளை இருக்கு, மன்னிச்சு விட்டுடுன்னு கேட்கறான். மன்னிச்சு விடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு கூட்டம் உட்கார்ந்து இந்திய பிரதமரை பொண்ணவனுக்கு மன்னிப்பாங்க கேட்டிருக்காங்க. ஆண்டவன் மன்னிக்க மாட்டாங்க. ஒரு சாதாரண மனிதன் கூட இந்த மன்னிப்பு எதிர்பார்க்கிற அந்த உலகம் மன்னிச்சு விடுன்னு சொல்றோம். நிலையான நிரந்தர தண்டனை கூடாதுன்னு இந்த மனிதாபிமான சங்கங்கள்லாம் இந்த உலகத்தில் பேசிட்டு காலகட்டத்தில் இருந்து கொண்டு இவன் என்ன சொல்றான்? நிலையானது நரகம். நரகத்தை பத்தி அப்படி இப்படி ஈமானுடைய எந்த அம்சத்தை எடுத்தாலும் சொல்றான். குர்ஆனுடைய எந்த பகுதியை எடுத்து குர்ஆனை ஒரு கொடுத்து ஒரு வாரம் பேச சொல்லுங்க, அந்த குர்ஆனுக்கு மாற்றமான கருத்துக்கள் எத்தனை கருத்துக்கள், எத்தனை எத்தனை கூட்டம் முடிச்சு சொல்லுங்க. எனவே முஸ்லிம்களே, முஸ்லிம் பெருமக்களே, என்னுடைய சகோதரர்களே, உங்களுக்கு அன்பாட வேண்டிக்கிறேன். மணி 12. இவர்கள் இஸ்லாத்துக்கு மாற்றமான கருத்துக்களை உங்களிடம் பரப்புகிறார்கள். குர்ஆனுக்கு மாற்றமான கருத்துக்களை உங்கள் உள்ளத்தில் விதைத்திருக்கிறார்கள். நபிமார்களுக்கு மாற்றமான சுன்னத்தை செயலை உங்களிடம் இதுதான் உண்மை என்று போதித்து வருகிறார்கள். எனவே எங்கள் பக்கம் வந்தால் உண்மை தெரிந்துவிடும் என்ற அச்சத்தின் காரணமாக தங்களது வண்டவாளங்கள் தண்டவாளத்தில் ஏறிவிடும் என்ற காரணத்திற்காக எங்கள் பக்கம் வரவிடா தடுக்கின்றார்கள். எனவே உங்களோட வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் எந்த முடிவும் எடுங்க, எதையும் நம்புங்க, அதன்படி செயல்படுங்க. ஆனால் ஒன்று, அதற்கு முன்னால் எங்களை காவிர்கள் என்றோ முஸ்லிம்கள் இல்லை என்றோ தீர்மானிப்பதற்கு முன்னால் எங்களிடம் வந்து கேட்டு பாருங்க, என்னன்னு கேட்டு பார்த்து முடிவெடுங்க. இதை நான் இந்த மேடையின் வாயிலாக முழு மேலப்பாளையத்துக்கு சொல்லிக்கிறேன். நான் உங்களை கொஞ்சம் கடுமையான வார்த்தையில் பேசிட்டேன், மன்னிச்சிடுங்க. எப்படி நீங்க ரசூலுல்லாஹ் மீது கொண்ட மஹப்பத்தின் காரணமாக, இஸ்லாத்தின் மீது கொண்ட பற்றின் காரணமாக எங்களை விமர்சனம் செய்கின்றீர்களோ, அதே பற்று, அதே ஆசை, அதே ஒரு பற்று, ஒரு பாசம் தான். நீங்க எல்லாம் இப்படி வழிகாட்டில் போயிட்டு இருக்கீங்க, நரகத்தை டிக்கெட் எடுத்து பயில வச்சுட்டு இருக்கீங்க என்ற ஒரு ஏக்கத்தில் பேசிட்டேன். தயவு செய்து உங்க மனம் புண்பட்டு இருந்தா நான் அதுக்காக வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன், மன்னிப்பு கேட்டுக்கொள்றேன். ஆனா என்னுடைய ஒரே நோக்கம், நீங்க சிந்திக்கணும். ஆலிம் பெருமக்களை தான் சொல்றேன், நீங்க சிந்திக்கணும், இது உண்மையாக பார்க்கணும். இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது, நிரந்தரம் இல்லை, கொஞ்ச நாள் வாழ போறோம். அது அல்லாஹ்வோட வசனத்தை வித்து நீ வீடு வாசல் சொத்து சோகம் கொண்டு போகும்போது கூட கொண்டு போறியா? ஏய், அந்த 2 வீட்டையும் கொண்டு போய், இந்த நகைகளை கூட கொண்டு போய் என்ன செய்ய போறீங்க? அல்லாஹ்வோட வசனத்தையே அற்ப விலைக்கு விலை பேசி வைக்கிறீங்க. உங்களுக்கு அல்லாஹ்வோட ஹிதாயத் கிடைக்குமா? என்ன திருக்குறான் வசனம் வருது, பரிசுத்தவான்களை தவிர மற்றவர்கள் தொட மாட்டார்கள். நீங்கள் பரிசுத்தவான் நாங்களா ஆகணும், தூயவர்களாக மாற வேண்டும். இந்த திருக்குறான் ஞானம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும், திருக்குறான அறிவை உங்களுக்கு தர வேண்டும். நீங்கள் நேர்வழி பெற்று எல்லா மக்களும் நேர்வழிக்கு உள்ளாக்கணும் என்ற நோக்கத்தில் பேசிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு எடுத்து நன்றி